சரி, பார்க்கலாம் பார்க்கலாம். வச்சிடுறேன். யோ வருது சார். அந்த மதுரை டிஸ்ட்ரிபியூட்டர் உங்ககிட்ட பேசுவாரு. நீ என்ன பண்றன்னா வணக்கம் சார். யோ இங்க எதுக்கே வந்த? சார் உங்களை பாக்குறதுக்கு இங்க வராம போலீஸ் ஸ்டேஷனுக்கா போக முடியும்? சார் கொஞ்சம் தனியா வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஹலோ சார், உங்களை தனியா வந்து பார்த்து பேசின விஷயமே எனக்கு தெரியும். இப்போ நீங்க சாரை பார்க்க வந்திருக்கீங்க, பேசுங்க. நோ ப்ராப்ளம். யோ வருது. சரி சார், சரி சார். யோ நீ எதுக்கே வீடு தேடி வந்த? வீட்ல வைஃப் இருக்காயா? ஓ, மேடத்துக்கு இந்த மேட்டர்லாம் தெரியாது சார். நீங்க எதுவும் சொல்லியா சார்? ஐயோ, மேடத்துல சொல்றதுக்கு அவர் என்ன மெடலா வாங்கிட்டு வந்திருக்காரு? யோ வருது. வாய் முடிட்டு சும்மா இருக்க மாட்டேன் சார். சார் இவங்க தான் மேடமா சார்? ஏய் அப்படியே கழுத்து பிடிச்சு நெரிச்சிருவேன். யோ அது சமயக்காரம்மா. ஒரு நிமிஷத்துல சாரோட ரேஞ்சே மாத்திட்டியே. யோ வருது. மூடு. சார் காப்பி. நான் இப்போ உன்கிட்ட கேட்டனா? இல்லைங்க சார், நீங்க வழக்கமா என்ன நேரத்துல தான் எப்பவும் குடிப்பீங்க. பேசிட்டு இருக்க நேரத்துல வந்து காபி மோர்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. பா. ஒரு நிமிஷம். காபி போட்டு விட்டீங்க, அதையே வேஸ்ட் பண்ணுவானே. ஒரு நிமிஷம் சார், உங்களுக்கு காஃபி வேணுமா? வேணாம் வேணாம், யாருக்கும் காஃபி வேணாம். வருது காஃபி குடிக்க நினைக்கலாமா? போமா போ. நான் தான் நீ கேட்ட பணத்தை கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்னடா? என்ன பாக்கி? எதுக்குடா இங்க வந்த? என்ன டென்ஷன் பண்ணலாம் பாக்கலையா? ஐயா உங்களை போய் நான் ஏன் சார் டென்ஷன் பண்ணணும்? பின்ன எதுக்குடா இங்க வந்த? ஒரு கார் வேணும் சார். என்னது காரா? சார் அதுக்கு போய் ஏன் சார் இவ்வளவு ஷாக் ஆறீங்க? நான் என்ன உங்க காரையா கேட்டேன்? பணக்காரங்க எத்தனையோ கார் வச்சிருப்பீங்க, அதுல ஏதாவது ஒண்ணு கொடுங்க சார். எதுக்கு? நீங்க தானே சொன்னீங்க நான் கொஞ்ச நாள் சென்னையில இருக்க கூடாதுன்னு. அதான் கோவா பக்கம் போயிடலான்னு பாக்குறேன். போறதுக்கு கார் வேண்டாமா? ஏப்பா, இந்த கோவாவுக்கு ட்ரெயின் பஸ் இதெல்லாம் போறது இல்லையா? ஃப்ளைட் கூட போகுதுன்னு கேள்விப்பட்டிருக்கனே. எஸ் சார். அதெல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். அதுல போய் என்ன யாராச்சும் நோட் பண்ணி போலீஸ் கண்டுபிடிச்சதுன்னு வைங்க, உங்க முதலாளி மாட்டிப்பாரு. பரவாயில்லையா? ஆமால சார், இது கரெக்டான பாயிண்ட் சார். கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். யோ அவர் ஏன் சார் கோச்சுக்கிறீங்க? அவர் மேட்டர் புரிஞ்சுக்கிட்டாரு, அதனாலதான் சொல்றாரு. சார் பஸ் ட்ரெயின் பிளைட் இதுலலாம் போறது ரொம்ப ரிஸ்க். எனக்கு இல்ல சார், உங்களுக்கு. கார்ல போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனையே இல்ல. அதனாலதான் உங்ககிட்ட கார் கேக்குறேன். எக்ஸ்ட்ரா கார் எல்லாம் என்கிட்ட இல்ல. சரி பரவாயில்ல, ஒரு கேப் புக் பண்ணி கொடுங்க, அதுல நான் போய்க்கிறேன். ஆக மொத்தத்துல எனக்கு கார் வேணும், அவ்வளவுதான். டேய் கடுப்பாயிடுவேன். உனக்கு கார் புக் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் என்ன டூரிஸ்ட் ஆபரேட்டரா? உனக்கு புக் பண்ண தெரியாதா? தெரியும் சார், ஆனா நான் புக் பண்ணுன்னு வைங்க, என்ன யாருமா என்னம்மா விவரம் எல்லாம் கேட்பான். நான் ஏதாச்சும் உளறிட்டுன்னு வைங்க, அப்புறம் பிரச்சனை ஆகி போயிடும் சார். என்னடா எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பிரச்சனை சொல்லிட்டு இருக்க? இருக்கு சொல்றேன். சரி அதை விடுங்க. இப்ப என்ன கார் புக் பண்ணி தர முடியுமா முடியாதா? யோ இவன் கேட்கறத பண்ணி கொடுத்து தொலையா? ஓகே சார், இமிடியேட்டா பண்ணிடுறேன் சார். யோ நம்ம கம்பெனிக்காக வழக்கமா பண்ற ஆளு கிட்ட பண்ணாத, வேற யாராச்சும் வெளியாள கிட்ட பண்ணு. என் பேரை யூஸ் பண்ணாத. யாராச்சும் தேர்ட் பார்ட்டி இல்லைன்னா உன் பேர்ல புக் பண்ணு. ஏன் சார், இது மாட்டினா கூட நீங்க உள்ள போக கூடாது, அதானே சார்? அதை நான் பாத்துக்கிறேன் சார். உங்க தலைக்கு மேல கத்தி தொங்குறப்ப நான் கவன குறைச்சலா இருப்பேனே சார். பக்காவா பண்ணி கொடுத்துறேன் சார். இது பார், நீ கேட்ட ஏர்போர்ட் எல்லாம் இந்த இப்படி தானே? ஆமாண்ணே. கரெக்டா தானே சொல்றேன்? இந்த இப்படி தானே? ஆமாண்ணே. அங்க இருக்காங்க பாருங்க. ஏய் ஏய் நில்லுங்க 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 நில்லுங்க. ஏய் எவன்டா இங்க கேசவ? ஏய் யாரை பார்த்தா அவன் வைக்கிற? கேசவ் சார் என்னோட முதலாளி. முதல்ல மரியாதை. என்ன முதலாளியே மரியாதையா பேசுன்னு சொல்றது தப்பாடா? முதலாளி யாருன்னு இன்னும் சொல்லாம இருக்க பாத்தியா? மூக்க பேத்துவேன். யாரா இங்க கேசவ? என்ன இங்க சத்தம்? என்ன கலாட்டா இங்க? யார் கேசவ இவங்கலாம்? ஓ சார் தான் கேசவா? அவர் பெரிய மனுஷன்டா, என்னை அடிச்ச மாதிரி அடிச்சு போடாதா? ஏய் யாரா நீ? கம்முன்னு இருக்கணும். பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். கீர்த்தியை கொண்டது யாரு?
அதையே நீ கேக்குற? நீ யாருப்பா முதல்ல? கீர்த்தியோட மாமா பையன் போதுமா? சொல்லு கேசவ, கீர்த்தியை கொன்னது யாரு? அது எப்படி எனக்கு தெரியும்? உனக்கு தெரியும். கொன்னது யாருன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஒண்ணும் தெரியாத மாதிரி ஊரை ஏமாத்துறங்கிறது எனக்கு தெரியும். ஆமாடா தெரியும். கீர்த்தியை கொன்னது நீங்க தான்டா. ஜாதி வெறி புடிச்சு அலையிற உங்க கும்பல்ல ஒருத்தன் தவிர வேற யாரா கீர்த்தியை கொண்டு இருக்க முடியும்? கொன்னது நாங்களா இருந்தா அத ஒத்துக்க நாங்க தயங்கவே மாட்டோம். கொன்னது நாங்க இல்லன்னு போலீஸே சொல்லிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்க தான் ஏன்டா கதை விட்டுட்டு திரியற? என்ன நீ எதை சொல்ல நம்பிட்டு போயிடுவோன்னு நினைச்சியா? சொல்லு, கீர்த்தியை கொன்னது யாரா? நீங்க இல்லன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக வேண்டியதானே? அப்புறம் யாருன்னு இவர்கிட்ட கிடக்கிட்டு இருந்தா கேட்காம யாரு செத்தாலும் எனக்கு என்னன்னு போக சொல்றியா? செத்தது என் மாமன் பொண்ணு. கொன்னது யாருன்னு எனக்கு தெரிய வேண்டாம். ஏண்டா நீங்க மட்டும் என்ன அவளை வாழ வைக்கணும்னாடா நினைச்சீங்க? அவளை கொல்லணும்னு தானடா அலைஞ்சீங்க. ஏண்டா நீங்க நினைச்சதா இப்ப நடந்துருச்சு. நாங்க கொல்லுவோம்டா, ஆனா நீங்க கொல்லக்கூடாது. எங்க ஜாதி பொண்ண வந்தவன் போனவெல்லாம் கொலை பண்ணிட்டு போனா அப்புறம் எங்க ஜாதிக்கு என்ன மரியாதை இருக்கு? என்னடா இது புது மாதிரியான மரியாதை இருக்கு? உங்க ஜாதியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே புரியல. ஏய் கேசவ், நாங்க கொல்ல நினைச்சது உன் பையனை. அவன் தப்பிச்சிட்டான். எங்க பொண்ணு செத்து போச்சு. சொல்லு, இதுக்கு காரணம் யாரு? ஏய் நிறுத்து. இந்த விஷயமும் உனக்கு ஏதாவது தெரியணும்னா நேரா போய் போலீஸ் கிட்ட கேளு. அதை விட்டுட்டு என்னமோ எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்க. எங்களை கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்? கொன்னவங்களை கேட்காம வேற யாரை கேட்க சொல்ற? என்னது? இந்தா சும்மா நடிக்காதம்மா. கீர்த்தி ஆள வச்சு கொன்னது உன் புருஷன் தானே? இங்க பாரு, உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா இங்க நடக்கிறதே வேற. என்ன ஆளுங்களை கூட்டிட்டு வந்து பூச்சாண்டி காட்டுறியா? அப்படின்னா நாங்க பயந்துருவோம் நினைச்சியா? வரது, முதல்ல இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணு. கால் தி போலீஸ். இவங்க எல்லாரையும் அள்ளி போட்டுட்டு போ சொல்லு. இருங்க மேடம், எதுக்கு போலீஸ் எல்லாம்? நம்ம சொன்னா இவங்க புரிஞ்சுக்குவாங்க. தம்பி இங்க பாருங்க, சொன்னா புரிஞ்சுங்க. நாங்க எதுக்காக கீர்த்தியை கொல்லணும்? அப்படின்னா வேற யாரு? சொல்ல சொல்லுங்க முதல்ல இல்லையா? என்ன தம்பி நீங்க தெரிஞ்சா சொல்லிட மாட்டோமா? என்னமோ கொலகாரனை எங்க வீட்லயே ஒளிச்சு வச்சுக்க மாதிரில நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல தம்பி. யாரு என்னன்னு உண்மையிலே எங்களுக்கு தெரியாது தம்பி. சரி, உன் பையன் ரோகித்தை கூப்பிடு. ஏன் பையனை எது கூப்பிடணும்? கூப்பிடுனா கூப்பிடு. அவனை நான் கொஞ்சம் விசாரிக்கணும். அவன் இங்க இல்ல. எங்க இருக்க அந்த பொறுக்கி ராஸ்கல்? ஏய், ஒருக்கி இருக்கேன்னு சொன்ன வாய் கிழிச்சிருவேன். சொல்ல முடியாதுடா. என்ன செய்வேன்? தேடி கண்டுபிடிச்சு வெட்டுவேன். கண்டன் துண்டமா வெட்டுவேன். ஐயோ, சொல்றேன் கேட்டுக்க. உனக்கு ஒரு நாள் டைம். அதுக்குள்ள கீர்த்தியை கொண்ட கொலைகாரன் எங்க இருக்கான்னு சொல்லணும். இல்லேன்னு வெய்யு, உன் பையன் இருக்க மாட்டான். ஏய், வாங்க போலாம். ஐயோ எனக்கு பயமா இருக்கு கேஷவ். என்ன இதெல்லாம்? எதுக்காக இப்படி எல்லாம் மிரட்டிட்டு போறாங்க? சும்மா மிரட்டுறாங்க. இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ உள்ள எனக்கு பயமா இருக்கு. ரோஹித்துக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணும் ஆகாத ஆர்த்தி. ஆக விட மாட்டேன். அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நீ போமா, நீ உள்ள போ. இவர் யாரு? இவர பிசினஸ் விஷயமா வந்திருக்காரு. பேசிட்டு இருந்த. நீ போ, நான் பாத்துக்கிறேன். வா வா ஆர்த்தி, போ உள்ள போ. நல்ல வேளை சார், கீர்த்தியை கொண்ட கொலகாரனை பக்கத்துல வச்சுக்கிட்டு யாருன்னு கண்டுபிடிச்சுடாங்கன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அந்த மாதிரி எதுவும் நடக்கல. யோ, நீ வந்த வேலை முடிஞ்சிச்சுல்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. சார் என்ன சார்? என்ன சார் வேலை முடிஞ்சது? இன்னும் முடியவே இல்லையே. யோ, என்னையா சொல்ற? நான் தான் உனக்கு கார் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? சார், கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க. ஆனா அந்த கார் கொடுக்க வேண்டிய காசை அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க வேண்டாமா? என்னது காசா? ஏய், கொடுத்த காசெல்லாம் உனக்கு பத்தலையா? சார், நம்ம டீலிங்க தெளிவா புரிஞ்சுக்குங்க. முதல்ல கொடுத்த காசு நான் பண்ண சரி, எதுக்கு கொலையெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும்? நான் பண்ண சம்பவத்துக்கு. அப்புறம் கொடுத்த காசு நான் கோவால தங்குறதுக்கு, சாப்பிடறதுக்கு, தண்ணி அடிக்கிறதுக்கு. இப்போ கேட்கிற காசு கார் வாடகைக்கு, டிரைவர் பேட்டாவுக்கு, காரோட டீசலுக்கு. எப்படி விளக்கமா சொல்லிட்டேனா? இதை விட விளக்கமா யாரும் சொல்ல முடியாது. நீங்க பக்கா சார் கொடுத்துடலாம் சார். அதான் நமக்கு நல்லது. ஒரு நிமிஷம் சார். சார் இங்க பாருங்க, இவன் பாட்டுக்கு இப்ப வந்துட்டு போனாங்களே கீர்த்தியோட ஜாதிக்கார பசங்க, அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி கீர்த்தியை கொல்ல சொன்னதே கேசவ சார் தான் சொல்லி வச்சான்னு வைங்க. பிரச்சனை நமக்கு தானே சார். கொடுத்துடலாம் சார். யோசிக்காம கொடுத்துருங்க. தரண்டா. நீ கேட்கிற காசு தரேன். நாளைக்கு உன் அக்கௌண்ட்ல போட்டுறேன். போதுமா? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் வரேன் சார். வாங்க வாங்க வாங்க. யோ வருது. முதல்ல கார் அரேஞ்ச் பண்ணி இவனை சென்னையில இருந்து கிளப்பி விடியா.
பண்ணிட்டு இருக்க? இப்போ நான் தனியா தானே இருக்கேன். எனக்கு துணையா வந்தவ தான் போயிட்டாலே. உன் இழப்பு சாதாரண இழப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக 24 மணி நேரமும் அதையே நினைச்சிட்டு இருக்கணுமா? நான் ஒன்றும் முயற்சி பண்ணி வேணும்னே அதை நினைச்சிட்டு இருக்கல. ஞாபகத்துல இருந்து போகவே மாட்டேங்குது. எப்படி போகும்? கீர்த்தி பண்ணது எப்பேற்பட்ட தியாகம், அதுவும் என்ன மாதிரி ஒரு பொறுக்கிக்காக. ரோஹித் ப்ளீஸ். நேத்து எங்க அப்பா அம்மா அமுதன் இவங்கெல்லாம் பேசுனது கேட்டு நீ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். சாரி ரோஹித், உன்னை பத்தி அவங்க அப்படி பேசுனது தப்புதான். அவங்க அப்படி பேசுனதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சேச்சே, மன்னிப்பெல்லாம் கேட்குற அளவுக்கு அவங்க ஒன்றும் தப்பா பேசலையே, உண்மையை தானே சொன்னாங்க. அவங்க பேசினது எல்லாமே நான் பண்ண காரியங்கள் தானே. எனக்கு இதுல எந்த வருத்தமும் இல்லை. ஏற்கனவே என்னால பாதிக்கப்பட்டவ மறுபடியும் என்னால உனக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்ற அக்கறையில அவங்க அப்படி பேசினாங்க. அவங்களோட பயத்திலையும் ஒரு நியாயம் இருக்கு கையல். என்னெல்லாம் யாரும் நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. உன்னை யார் நம்புறாங்களோ இல்லையோ, நீ திருந்திட்ட மாறிட்டேன்னு நான் நம்புறேன். கீர்த்தி கூட நீ இருந்தப்போ உன்கிட்ட ஏற்பட்ட சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம் பக்கத்துல இருந்து நான் பார்த்திருக்கேன். கீர்த்தியும் உன்னை 100% நம்பினா. தெரியும் கோயில், நான் மாறிட்டேன்னு யாரு நம்புறாங்களோ நம்பலையோ அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா கீர்த்தி நம்பினால எனக்கு அது போதும். நான் உன்னை கவனிக்க ஆரம்பிச்சது கீர்த்தி உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையில தான். ஆரம்பத்துல நான் உன்னை நம்பல. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல நீ உன் வேலையை காட்டிடுவேன்ற பயம் எனக்கு இருந்துச்சு. அதனாலதான் உன்னை எஸ்பி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நீ எழுதி கொடுத்த லெட்டரை அவருக்கு முன்னாடி பதிவு பண்ண. ஆனா எப்ப கீர்த்தி உன்னை நம்ப ஆரம்பிச்சாலோ அப்பவே நானும் உன்னை நம்ப ஆரம்பிச்சிட்டேன். கல்யாணத்துக்கு முத நாள் ராத்திரி கீர்த்தி உன்னை பார்க்க வந்தாலே அதுவும் எனக்கு தெரியும். என்கிட்ட சொல்லிட்டு தான் உன் ரூமுக்கு வந்தா. உன்னை நம்பினாலதான் வந்தா. எனக்கும் அந்த நம்பிக்கை இருந்தனாலதான் அவளை நான் தடுக்கல. என்ன பார்க்க வந்தப்ப கூட எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவன்னு தான் நான் கேட்டேன். எப்பவுமே எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டேனே தவிர அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேங்கிறத பத்தி பேசவே இல்லை. அப்படி உன்னை பத்தி நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படி ஒரு சுயநல காரணம் இருந்துட்டேனே. ஏய் அங்க பாடுறா, என்னடா அது? நம்ம அமுதனோட முறை பொண்ணு கையில் தானே? அவன் யாருன்னு பாத்தியா? அந்த பொறுக்கிடா. அந்த பொண்ணு கிட்ட சேட்டை பண்ணான்னு சொல்லி ஒரு தடவை அமுதன் கூட போய் கிரவுண்ட்ல வச்சு அடிச்சோம்ல, அவன்டா. அவனோட இவளுக்கு என்னடா பேச்சு? அமுதன் கட்டிக்க வேண்டிய பொண்ணுதான் இது. திருட்டு ராஸ்கல் கவுத்துட்டான்னு நினைக்கிறேன். எப்படிரா அவன் பண்ண டார்ச்சர்லாம் மறந்து இந்த பொண்ணு எப்படி அவன் கிட்ட மாட்டுச்சு? சிட்டிக்கார பையன்டா, நேக்கா பேசி கவுத்துருவானுங்க. அதுல இந்த பையன் இருக்கானே, இதே தொழிலா வச்சுட்டு அலையறான். மச்சான், இதை வளர விடுறது அவ்வளவு நல்லது இல்ல. இத பத்தி அமுதன்ட்ட பேசுறதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன். வா. விடுதலையாகும் கைதிக்கு பிரிவு பூச்சாரவிழா. மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் பூபாலன் என்ற கைதி தன்னுடைய நண்பர் ஆகாஷ் என்பவர் மீது கொலை முயற்சி தாக்குதல் நடத்தியவர். இவர் இன்று சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாகிறார். பலமு, அப்பா ஒரு நிமிஷம் இங்க வாமா. என்னப்பா? ஆமா, அந்த பையன் பேர் என்ன சொன்ன? எந்த பையன்? என்னம்மா நீ யார கல்யாணம் பண்ணிக்க காத்திருக்கியோ அந்த பையன் பேரு என்னம்மா? பேரை சொல்லுன்னு தானே சொல்றேன்.
பூபாலன்பா. பூபாலன். சரி, இதுல இருக்கிற இந்த பையனா பாரு. அவர் தானம்மா? அவர்தான்பா. அவரை பத்தி ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க பாரு, அது படி. படிச்சிட்டியா? உங்க அம்மாவை கூப்பிடு. எதுக்குப்பா? கூப்பிடுமா, இது விஷயமா கொஞ்சம் பேசணும். கூப்பிடு. அப்பா, அம்மா கோவப்படுவாங்கப்பா. வேண்டப்பா, விட்டுருங்க. சரி, நானே கூப்பிடுறேன். ஞானம், ஞானம். என்னங்க? அலமோ, இந்த நியூஸ படி. என்ன நியூஸுங்க? அவ ஒரு நியூஸ் படிப்பா, அதை கேள. படிமா, படிமா. விடுதலையாகும் கைதிக்கு பிரிவு உபச்சார விழா. மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் பூபாலன் என்ற கைதி தன்னுடைய நண்பர் ஆகாஷ் மீது கொலை முயற்சி தாக்குதல் நடத்தியவர். அதற்காக தண்டனை பெற்று சிறைச்சாலையில் கைதியாக இருந்து வருகிறார். அவர் இன்று சிறையிலிருந்து விடுதலையாகிறார். அதை ஒட்டி அவருக்கு சிறைச்சாலையில் பிரிவு உபச்சார விழா நடத்தப்பட்டது. சிறை கைதிக்கு பிரிவு உபச்சார விழாவா என்று உண்டாவது இயல்பே. ஆனா இந்த விழாவுக்கு ஒரு பின்னணி உண்டு. MBA படித்தவர் கைதி பூபாலன் சிறையில் பயனுள்ள வகையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் சிறை அதிகாரியின் அனுமதி பெற்று கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படித்துக் கொண்டிருக்கும் கைதிகளுக்கு ஆசிரியராக இருந்து அவர்களுக்கு பாடம் நடத்தி அவர்கள் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறவும் செய்திருக்கிறார். கைதி பூபாலனின் வழிகாட்டுதலில் 11 கைதிகள் BA பட்டம் பெற்றிருக்கிறார் என்பதுதான் பிரிவு உபச்சார விழாவின் காரணம். சிறை அதிகாரி கணேசன் பூபாலனை வாழ்த்தி பேசும் பொழுது, சிறை என்பது தண்டனை நிறைவேற்றும் இடம் அல்ல, அது குற்றம் செய்தவர்களை திருத்துவதற்கான சீர்திருத்த சாலை. அந்த வகையில் தங்களால் முடியாத ஒரு காரியத்தை பூபாலன் சாதித்திருப்பதாகவும், பூபாலனின் முயற்சி ஒரு மைல்கல் என்றும், பூபாலன் போல இன்னும் சில பேர் இருந்தால் குற்றவாளிகளுக்கு மறுவாழ்வு ஏற்படுத்தி கொடுக்கும் பணி எளிதாகிவிடும் என்று அவர் பாராட்டி பேசினார். ஏற்புரை வழங்கிய பூபாலன், சூழ்நிலை காரணமாகவே ஒருவர் குற்றவாளியாகிறார். செய்த குற்றத்தை நினைத்து வருத்தப்பட்டு திருந்தி புது வாழ்வு வாழ விரும்பும் பொழுது உலகம் அதற்கான வாய்ப்பை வழங்க மறுக்கிறது. சூழ்நிலை காரணமாக உணர்ச்சி வசப்பட்டு நண்பனையை தாக்கிவிட்டு சிறைக்கு வந்த நானே இதற்கு நல்ல உதாரணம் என்று விடுதலையாகும் கைதி பூபாலன் பேசினார். போட்டோவோட வந்திருக்கு. போட்டோவை காட்டுமா உங்க அம்மாவுக்கு? போட்டோவை காட்டுமாங்கிறேன். இவர்தான் ஞானம் பூபாலன். இப்ப என்ன சொல்ற சொல்லு. எதை பத்திங்க? அலமுவோட கல்யாணத்தை பத்தி தான்மா. என்ன ஞானம் யோசிக்கிற? அலமு இந்த விஷயத்த சொன்னப்ப நீ என்ன சொன்ன? அந்த பையன் யாரு, என்ன குணம் எதுவுமே தெரியாது, சிநேகிதனை அடிச்சு போட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான், அவனை நம்பி எப்படி என் பொண்ணை கொடுக்கறதுன்னு சொன்ன. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? அந்த பையன் யாரு, என்ன குணம்னு புரிஞ்சுக்கிட்டியா? இப்ப நம்பிக்கை வருதா? உன் பொண்ணோட சாய்ஸ் சரியான செலக்ஷன் தான் இப்ப புரியுதா உனக்கு? இந்த மாதிரி ஒரு நல்ல பையனுக்கு உன் பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு இப்ப உனக்கு ஆட்சேபனை இல்லையே. எனக்கு புரியுது நீ ஏன் யோசிக்கிறேன்னு புரியுது. துரைய மங்கலம் இதை பத்தி என்ன நினைப்பாங்கிறது தானே. அவங்கள வர சொல்லு. நான் சொன்னேன்னு சொல்லி அவங்கள வர சொல்லு. எல்லாருமா உட்காந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்போம். சரியா?